ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல செந்தில் டிஃபன் வாங்கிட்டு வராரு மீனாக்கு. சாப்பிடு மீனா, ரொம்ப பசியா இருப்ப அப்படின்ட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. ஆனால் சரியாவே சாப்பிட மாட்டுறாங்க. செந்தில் கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாம இருக்காங்க. என்ன மீனா உம்முன்னு இருக்க, எதுவும் கேட்டாலும் வேணான்ற, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிக்க, அதையாச்சும் சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாங்க, எனக்கு மனசே சரியில்லை, ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்க, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட முழுசாக ஆகலை, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனை மீனா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்களே, எவ்வளோ வேலை நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, இப்போதைக்கு இதெல்லாம் தேவையா, இந்த ஆடம்பரமான பொருட்லாம் நம்மளுக்கு தேவையா, எது முக்கியமாக வேணுமோ அதான் நீங்கள் வாங்கணும், இல்லை மீனா எல்லாம் பார்த்துக்கலாம், நல்லா நான் செய்கிறேன், உனக்கு ஏன் கவலை அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், செய்வீங்க செய்வீங்க, இது யார் வீட்டு பணம், ஏன் பணம் தானே, அதில் தான் நீங்கள் நல்லா ஜல்சா பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதை கேட்டு செந்தில் வந்து, என்ன மீனா இப்படி பேசுகிறேன், உன் பணம் என் பணம்னு பேசுகிறேன், உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தெல்லாம் நான் அடைச்சிடுறேன் மீனா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடைச்சிடுறேன், நான் தான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லைங்க, எனக்கு வயிறு எரியுது, எனக்கு மாமா அது கஷ்டப்பட்டு கொடுத்தாரு, லோன் கிடைக்கிறதுக்காக கொடுத்தாரு, நீங்கள் என்னன்னா அது தேவையில்லாமல் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நிற்கிறீங்களே, சம்பாத்திக்கு மீது நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியலன்ட்டு புலம்புறாங்க. இதை கேட்ட செந்தில், எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணம்னு நச்சரிச்சே பேசிகிட்டு இருக்கேன், அங்கே தான் நிம்மதி இல்லைன்னு வந்தால் ஆசையாக எதுனா பேசுறியா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு மூஞ்சி உருன்னு வச்சுட்டே இருக்கியே. கோமதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படியும் நம்ம அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அண்ணனுக்காரன் வர ஒத்துக்க மாட்டானுங்க, நம்ம பழனிவேலுக்கு காலம் முத்திட்டு இருக்காரு சரவணன், அங்கமையில ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு உங்கள் மாமாக்கெல்லாம் நீங்கள் காலம் முத்தி விடுறீங்க, நான் ஒருத்திங்க காத்துட்ருக்கேன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ பெரிய இவ அவனுக்கு காத்துட்ருக்கேன், சிப்பா உங்கள் அப்பா நாட்டும் வீணா வந்து கடல முட்டாய் சாப்பிட்டப்போ சொல்கிறேன் எங்கள் மாமனை. ஆமாம்மா எல்லாம் செய்வீங்க, எங்கள் அப்பா மட்டும் எதனா மூஞ்சை காட்டிகிட்டே இருக்கீங்க, என்னையும் மூஞ்சை காட்டுறீங்க, மூஞ்சை கட்டாதன்னு ஆர்த்தி அடுப்பாங்க, தேவையில்லாமல் என் வாய கலராத ஒழுங்கு மரியாதை நீ போயிடு, 2 பிள்ளைங்க கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தான் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு இவங்க ஒரு குத்தால் நக்கலாக பேசுகிறாங்க. எங்கே வர பற்றியா, அப்பாவி மேல் மூஞ்சி வச்சுட்டு என்னென்ன கதை பேசுகிறடி, நீயே ஒரு தில்லுமுள்ளு, உங்கள் குடும்பம் ஒரு தில்லுமுள்ளு, பார்க்க தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, உன்னை வீட்டை விட்டே தைச்சிருவாரு. பாண்டி ஸ்டோர் கடையில் வந்து எதுக்கு நீங்கள் 2 பேரும் கூத்தடிச்சிட்றீங்க, ஒழுங்கு மரியாதை போயிடு, உங்கள் அப்பனை வேலையை விட்டு நிற்க சொல்லு. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.